பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலாஹ் அம்மா பாத். அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சந்தர்ப்பத்தில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து 3 உபதேசங்களை செய்கின்றார்கள். அதுதான், இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, நீங்கள் ஒரு தவறை செய்துவிட்டால் அதனை அழிக்கும்படியான நன்மையை செய்து கொள்ளுங்கள். வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸனின், பிற மனிதர்களுடன் நல்ல குணத்துடன் நடந்து கொள்ளுங்கள் என்று உபதேசிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உபதேசத்தை பொறுத்தமட்டில் சிறிய வசனங்களை கொண்டதாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்வில் தேவையான அனைத்து அம்சங்களையும் பொதிந்ததாக உள்ளதை அவதானிக்கலாம். இந்த உபதேசத்தின் முதல் பகுதி ஒரு மனிதனுக்கும் அவனை படைத்த ரப்புக்கும் இடையிலான தொடர்பாடல் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றி பேசுகின்றது. அந்த தொடர்பாடல் ஒரு மனிதன் எல்லா நிலைகளிலும் தன்னை படைத்த ரப்பு அவதானித்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வுடன் வாழ வேண்டும் என்பது பற்றி வலியுறுத்துகின்றது. இந்த உபதேசத்தின் 2வது பகுதி ஒரு மனிதனுக்கும் தனது நப்சுக்கும் இடையிலான தொடர்பாடல் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றி பேசுகின்றது. அதுதான், எவ்வளவுதான் இறையச்சத்துடன் தக்வாவுடன் ஒரு மனிதன் நடந்து கொண்டாலும் மனித இயல்பில் அவன் தவறுகளில் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்படியான சந்தர்ப்பத்தில் அவன் அப்படி தவறில் விழுந்துவிட்டால் அந்த தவறிலிருந்து உடனே வெளிவருவதற்கான ஒரு வழியினை இந்த 2வது பகுதி கற்றுக் கொடுக்கின்றது. 3வது பகுதியில் ஒரு மனிதன் பிற மனிதர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடனான தொடர்பாடலை அவன் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி வலியுறுத்துகின்றது. அதுதான், பிற மனிதர்களுடன் நல்ல குணத்துடன் அஹ்லாக்குடன் பண்பாடுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த 3 உபதேசங்களையும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடந்து கொள்வான் என்று சொன்னால் நிச்சயமாக ஈருலகிலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை அமைத்து கொள்வதற்கு அது வழிவகுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அன்பார்ந்தவர்களே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நாம் அஞ்சிக் கொள்வோம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை எமது வாழ்வில் எடுத்து நடந்து இருவர்களிலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.